Taste the Daily. புதுச்சேரியில் இருந்து தமிழக டாஸ்மாக் கடைக்கு போலி மதுபானம் கடத்தப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மதுபானங்கள் புதுச்சேரியில் போலியாக தயாரிக்கப்பட்டவை என குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் கடைகளுடைய லேபிள் ஆலோமார்க் அதை ஒட்டி தயாரிக்கப்பட்டு அதே டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படுகின்ற அந்த சூழ்நிலை குறித்து அமலாக்கத்துறை இதில் நேரடியாக விசாரணை நடத்த வேண்டும். இதில் விசாரணை நடத்தினால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல முக்கிய புள்ளிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வரும். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் அளவுக்கு மேல் போலி மதுபானங்கள் புதுச்சேரியில் இருந்து தங்கு தடையின்றி தயாரிக்கப்பட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பப்படுவது தெரிய வரும்.